மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு கிடையல் குழம்பு வைக்க போகிறோம். அது எதுலைன்னா நம்ம பீக்கங்காயில் நம்ம பண்ண போகிறோம். பீக்கங்காய் கிடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இப்படி சின்ன சின்ன பீசஸாக இந்த சைஸில் அரைச்சிக்க, எல்லாம் ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் இந்த கிடையல் அருமையான ஒரு சுவையில் நம்ம செய்ய முடியும். இந்த பீக்கங்காய் கிடையல் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு குண்டா வச்சுக்கலாம். நான் ஒரு குண்டா எடுத்துருக்கிறேன். இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ குண்டா சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு 100 ml கடலை எண்ணெய் எடுத்துருக்குறோம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம சீரகம் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா மக்களே, இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் இது மாதிரி புதுசாக நறுக்கி இருக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில், ஒரு கொத்து கருவேப்பிலை இதை இதோட சேர்த்திக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு மிதமான ஒரு சூட்டில் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை மிதமான சூட்டில் இப்படியே நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இப்படியே வதக்கலாம். அப்போ தான் கிடையல் பண்ணுறப்போ நல்லா எல்லாம் மசிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இந்த கிடையல் குண்டாவில் சேர்த்திக்கலாம். நம்ம நறுக்கின ஒரு 6 பீர்க்கங்காயை இந்த சைஸில் பொடியாக நறுக்கணும். இதை இந்த குண்டாவில் சேர்த்தியாச்சு. இப்போது தேவையான அளவு மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போது இது இந்த பீக்கங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்படியே இதுலேயே ஒரு மிதமான சூட்டில் இது நல்லா சுண்டி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் நல்லா சுண்டி வரணும். இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இப்படியே தான் கலக்கி விட்டு இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் அந்த மஞ்சள் பொடியோட டேஸ்ட்டு, உப்பு இதோட டேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். பீக்கங்காய் கடையிலுக்கு பாருங்கள், பீக்கங்காய் இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இது இப்போ இன்னும் நல்லா சுண்டணும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளறி விட்டுட்டு போகணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறோம். நம்மளுக்கு வீட்டில் எத்தனை பேர் குழம்பு வேணுமோ அத்தனை பேருக்கு வந்தாப்புல தண்ணி சேர்த்திக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீக்கங்காய் கிடையலுக்கு இப்போது ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தான் இதை எடுத்து இந்த ஒரு பீக்கங்காயை எடுத்து துண்டு எடுத்து நான் மச்சு பார்த்தேன். இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் இது கிடையல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பக்குவத்துக்கு வரும். இப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு
மசிகிற ஸ்டேஜுக்கு நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம், கிடஞ்சி எடுத்துடலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ இது கடையிலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம கடையணும். மசிச்சிடணும் மக்களை. அப்போ தான் வந்து இந்த கிடையல் வந்து ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். காய் வந்து காய்கறி நம்ம போட்ட பீர்க்கங்காய் வந்து துண்டெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா மக்களே, நல்லா மத்து வச்சு நல்லா கிடஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பால் சேர்த்து நம்ம இதே மாதிரி மத்து வச்சு கிடையணும். இப்போது பால் சேர்த்திக்கலாம். இப்போது இதையெல்லாம் மத்து வச்சு கிடஞ்சிடலாம். பாருங்கள், பீக்கிங்காய் கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட வறுத்த கருவேப்பிலையை இது கூட சேர்த்திக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.